சரி, ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். என்னென்னா, இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் உலகத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி, எல்லாருக்கும் என்ன ஒரு கடமை, அதாவது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை, எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு கிறிஸ்துவ பின்பற்றுகிற மனுஷனுக்கு என்ன ஒரு கட்டளை கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, தேவன் சொல்கிறது பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறது 11 பார்க்கும்பொழுது, காரியத்தின் கடையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கட்டளை கைக்கொள், எல்லா மனுஷரும் மேலும் விழுந்த கடமை என்ன பண்ணுங்க, இதுதான் பார்க்குறோம். இந்த ஒரு ஆப்ளிகேஷன், அதாவது ஒரு கட்டளை, ஒரு கமெண்ட் தேவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்ததுன்னா அவருக்கு பயந்து அவர் கட்டளையை கைக்கொள்ளும். ஏன்னா நியாயப்பிரமாணத்திலே பார்க்கணும், எல்லாரும் மிகப்பெரிய ஒரு கட்டளையை பார்க்கும்போது தேவனுக்கு நம்ம தேவனுக்கு அன்புக்கு வந்து அவர் கட்டளை கைக்கொள்ளணும் தான் என்ன பண்ணுறாரு, தேவன் விரும்புகிறான்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கைக்கொள்ளையை நாம் செஞ்சோம்னா நம்ம எதை நம்ம நிறைவேற்றன்னு தேவன் இயேசு கிறிஸ்துவில் சொல்கிறான்னு பார்த்தோம்னா, ராஜரிக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றன்னு பார்க்குறோம். ஏன்னா அன்பில்லாதவனு தேவனை ஒருபோதும் அறியான்னு பார்க்கணும். ஏன்னா தேவனை நம்மகிட்ட எப்படி இருக்காரு, அன்பாக இருக்காரு. அப்படிப்பட்ட தேவனை தரிசிக்கிறவர்களுக்கு இறுதி சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நம்ம தரிசிக்க முடியும். மற்ற 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும்னு பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஏன்னா தேவனில் அவர் தேவனில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற அனைவருக்கும் என்ன பண்ணுறார், அவர் பலன் அளிக்கிற தேவன் என்றும் விசுவாசம்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்ம கூட இருப்பார்னு பார்க்குறோம்.